அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து மதுரைக்கு வந்திருக்கோம். அண்ணன் வந்து ஒரு வழக்கறிஞருங்க. இவங்க பேர் வந்து அழகர். இவங்க தான் வந்து இந்த அண்ணன் வந்துட்டு இது என்ன ஊருனது பாலமேடு அந்த பஸ் நிலையத்தில் ரொம்ப வருஷமாக வந்து கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தை போட்டு கையெல்லாம் புண்ணாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் உடல் முழுக்க எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அவர் துர்நாட்டம் முடியெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு ரொம்ப மற்றவங்களுக்கு கிட்ட போய் பேச முடியாத சூழ்நிலை இருந்தார் இல்லையா. இப்போ அண்ணன் வந்து பார்த்துட்டு நமக்கு உடனடியாக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக மயிலாடுதுறையிலேருந்து சரி இவரை சரி பண்ணி ஆகணும். எனக்கு தூக்கமே வரல. நீங்கள் சொன்னோடனே எனக்கு தூக்கமே வரல. வந்தவுடனே அவர் ஏதாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சேவை செய்கிறது வந்து நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா அதுக்கு பணம் பேர் புகழ் இதுக்காக இது நம்ம செய்யலைங்க. இது மன திருப்திக்காக செய்கிறேன். நான் அவங்கள வந்து கை காலெலாம் தொடச்சி குளிப்பாட்டுறேன் பாருங்க. அதில் உள்ள மன திருப்தி இந்த பணம் பேர் புகழில் இல்லை. அதனால் அவரை இங்கே வந்து ரெடி பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு சேவையை நான் செஞ்சுருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் என்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கும் இது போல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு இந்த ஊர் மக்கள் நண்பர்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அண்ணங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா இவங்க வந்து நின்று இன்னைக்கு அவங்க அண்ணனை ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே எங்ககிட்ட தான் இருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒரு மனிதர்களை நம்ம சரி பண்ணி ரெடி பண்ணும்போது யாருமே நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாமல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அதுதாங்க மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த மனிதநேய செயல் எல்லாருக்குமே வந்துடாது. அதனால் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அண்ணனை வந்து இன்றைக்கி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அந்த சேவை செஞ்சதுக்கு நான் வந்து அழகர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு வழக்கறிஞர் இன்னைக்கே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து காலையில் வந்து கோர்ட்டில் இருக்கிறேன், ஒரு வேலையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கினேன் நாங்கள் இருந்து செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து செஞ்சோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. எங்களுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்ட சுருக்கு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. பார்க்க வரும்போது அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் போய் அவருக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யும்போது தயக்கமாக இருந்தது. அப்போது இன்ஸ்டா இதில் வந்து அண்ணன் பார்த்திமா அண்ணன் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிருந்தேன். ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஷயம் தெரியவும் உடனே பார்த்து அண்ணன் கிருஷ்ணனை பார்த்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி பார்த்திமா அண்ணனுக்கு போட்டு விட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கார், கொஞ்சம் எங்களுக்கு வந்து உங்கள் சேவையை கொஞ்சம் பண்ணியாட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கு நாங்கள் அவங்க வந்து செஞ்சு கொடுத்து எங்களுக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னமும் அவருடைய சேவைகள் மென்மேலும் தொடரணும். ஆண்டனுடைய அனுபவம் நல்லா கிடைக்கணும்னு அண்ணனுக்கு கடவுளிடம் வேண்டிக்கிறோம். எங்களுக்கு பாலமேடு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி அண்ணனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி சந்தோஷம். அதே போல் வந்து எல்லா பகுதியிலையும் இது மாதிரி இருக்கிறாங்க. இது மாதிரி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்சது என்னென்னா உங்களால் அது செய்ய முடியாத சூழ்நிலை தான் நான் வருவேன். ஏன்னா என்னால் அந்த சகிப்புத்தன்மை ஏற்றுக்க முடியும். அது எல்லாருமே செய்வாங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா யாருமே முகம் சுளிக்காமல் எனக்கு கால் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னை படைச்சது கடவுள் இதுக்காக தான் படைச்சிருக்காரு. எனக்கு காசு பணம் பேர் புகழ் இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. சாகிற வரைக்கும் என் உயிர் இந்த மண்ணில் உள்ள வரைக்கும் என்னுடைய சமூக சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம நாட்டுக்காகவும் நம்மளை மாதிரி மக்களுக்காகவும் நான் கண்டிப்பாக என்னுடைய சேவை அர்ப்பணிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். போய் உட்காந்துறேன்.